நண்பர்களே, நம்ம வந்து 5 ஆண்டு திட்டங்கள பத்தி பார்க்க போறோம். 11த் எக்கனாமிக்ஸ்ல இருக்கு. 5 ஆண்டு திட்டம் நம்ம சுதந்திரம் வாங்குன பின்னாடி, ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டம் வந்து பண்ணுவதன் மூலம் பொருளாதார வளர்ச்சி அடையலாம்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே. பாருங்க, இந்த 5 ஆண்டு திட்டம் எங்கேருந்து வாங்கியிருப்பாங்கன்னா, ரஷ்யாவிடம் வந்து வாங்கியிருப்பாங்க நண்பர்களே. அப்போ யார் பிரதமரா இருந்தாங்கன்னா, ஜவஹர்லால் நேரு தான் இருந்திருப்பாரு. அதனால அவர் தான் முதல் திட்டக்குழுவின் தலைவர் ஜவஹர்லால் நேரு நண்பர்களே. பாருங்க, மொத்தம் எத்தனை 5 ஆண்டு திட்டங்கள்னா 12 5 ஆண்டு திட்டம் இருந்திருக்கும். 2012 to 2017. 12ஆம் 5 ஆண்டு திட்டம் 12 to 17. அது வந்து இந்திய அரசு ஜனதா கட்சி பிஜேபி வந்தவுடனே அந்த 5 ஆண்டு திட்டத்தை நிறுத்திவிட்டு நிதி ஆயோக் கொண்டு வந்துருவாங்க. நிதி ஆயோக் எப்போ கொண்டு வந்துருவாங்கன்னா ஜனவரி 1, 2015. ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த முதலாம் 5 ஆண்டு திட்டம் 12ஆம் 5 ஆண்டு திட்டம் வரைக்கும் பார்க்க போகிற நண்பர்களே. நீங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே, கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன வீடியோ போடலான்னு. பாருங்கள், முதல் 5 ஆண்டு திட்டம் எப்போ அப்படின்னா 1951 to 56. இது ஹரோல்ட் டாமர் மாதிரியே கொண்டதாகும். இது வந்து எதுக்குன்னா வேளாண்மை முன்னேற்றத்திற்கு முதன்மை நோக்கமாக கொண்டது. இத்திட்டம் வளர்ச்சி பெற்ற திட்டம் 3.6% விட்டிருந்தது. இது தேசிய வளர்ச்சி குழு தான் இந்த டைமில் உருவாக்கியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போது 2வது 5 ஆண்டு திட்டம் 1956 to 61. இத்திட்டம் வந்து பிசி மஹலானோபிஸ் மாதிரி அடிப்படையாக கொண்டது. இதனுடைய முதன்மை நோக்கம் வந்து தொழில் முன்னேற்றத்தை உருவாக்குவது. இத்திட்டம் 4.1 வளர்ச்சியுடன் வெற்றி பெற்றது. நம்ம அடுத்து பார்க்கும்போது 3ஆம் 5 ஆண்டு திட்டம். இது காட்கில் திட்டம் எனப்படுகிறது. இது வந்து என்னென்னா சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துவதாகும். சீன இந்திய போரின் 1962 படி இது வந்து 5.6% அடைய இயலவில்லை. இது ஒரு தோல்வி பெற்ற திட்டம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், திட்ட விடுமுறை காலம்னு கொண்டு வந்திருப்பாங்க. 1966 to 69, ஒரு 3 வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியா பாகிஸ்தான் போர் 1965 நடந்திருக்கும். 3வது 5 ஆண்டு திட்டம், அதாவது சீன இந்திய போர்னால வந்து 1962 தோல்வி அடைஞ்சிருக்கும். அதனாலையும் இந்த திட்ட விடுமுறை காலம் கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து என்னென்னா ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வேளாண்மை, வேளாண் சார் துறைகள் மற்றும் தொழில்துறைகள் 3மே சேர்ந்து வந்துடும் நண்பர்களே. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது 4ஆம் 5 ஆண்டு திட்டம் தான். 4ஆம் 5 ஆண்டு திட்டம் எப்போன்னா 1969 to 74. இத்திட்டத்தில் 2 முக்கிய நோக்கங்கள் நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைதலாகும். இத்திட்டம் அதன் இலக்கான 5.7% வளர்ச்சியை எட்டாமல் 3.3% வளர்ச்சியை மட்டுமே பெற்று தோல்வி அடைந்த நண்பர்களே. அடுத்து பாருங்கள், 5வது 5 ஆண்டு திட்டம். இதனுடைய காலம் வந்து 1974 to 79. இது வந்து ஒரு வெற்றி பெற்ற திட்டம். இத்திட்டத்தின் வேளாண்மை, தொழில்துறை, சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை. 5ஆம் 5 ஆண்டு திட்டம் சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை எடுத்துகிற நண்பர்களே. இது ஒட்டுமொத்தமாக 4.4 விட 4.8 0.4% அதிகமாக இருக்கும் நண்பர்களே. இதுக்கு வந்து யாருன்னா முன்வரையான டிபி தார் தான் வந்திருப்பாங்க. இதனுடைய வளர்ச்சி வந்து 4.4 4.8%. இது வந்து 1978 கைவிடப்பட்டிருக்கும் நண்பர்களே. ஏன்னா அப்போ காங்கிரஸ் பீரியட் வந்து தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. அதனால வந்து ஜனதா கட்சி வந்து அரசாங்கம் அமைச்சிருக்கும் மொரார்ஜி தேசாய். அதன் காரணமாக 1978 நிப்பாட்டிட்டு இவங்க வந்து சுழல் திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. 1978 to 79ஆம் ஆண்டு 1 வருட காலத்திற்கு இச்சுழல் திட்டம் தொடங்கப்பட்டது. இது வந்து 5ஆம் 5 ஆண்டு திட்டத்தை நிறுத்தி விட்டு பண்ணியிருப்பாங்க. இதுவுமே பொருளாதார வளர்ச்சியை நோக்கமாக வச்சுருப்பாங்க நண்பர்களே. அப்புறம் பார்க்குறது 6ஆம் 5 ஆண்டு திட்டம். திருப்பி வந்து யார் வந்துடுவாங்கன்னா காங்கிரஸ் வந்துடுவாங்க. இந்திரா காந்தி வந்துடுவாங்க பிரதமராக. அந்த டைமில் திருப்பி 5 ஆண்டு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. பாருங்கள், ஜனதா கட்சி வந்து 5 ஆண்டு திட்டத்தை நிறுத்தி விட்டு சுழல் திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. 6ஆம் 5 ஆண்டு திட்டத்தை சுழல் திட்டத்தை நிறுத்தி விட்டு 6ஆம் 5 ஆண்டு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கம் வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை தற்சார்பு ஆகும். இது வந்து ஹரிபி ஹட்டாவோ எப்போ கொண்டு வந்திருப்பாங்க, அதான் 6ஆம் 5 ஆண்டு திட்டம் 80 to 85. அவங்க ஃபஸ்ட்டு பீரியட் முடிஞ்சிட்டு செகண்ட் பீரியடில் தான் ஹரிபி ஹட்டாவோ கொண்டு வந்திருப்பாங்க. இயர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, 1980 to 85. இது முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 5.2, அதுக்கு அடைஞ்சது வந்து 5.7 வளர்ச்சி எட்டப்பட்டது நண்பர்களே. 7ஆம் 5 ஆண்டு திட்டம் 1985 to 90. இத்திட்டத்தின் நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல், ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பு வழங்குதல், அதுதான் நோக்கம் நண்பர்களே. முதன்முறையாக பொதுத்துறைக்கும் மேலாக தனியார் துறைக்கும் முன்னுரிமை வழங்கப்படுது. ஃபஸ்ட்டு வந்து பொதுத்துறைக்கே இது அந்த 5ஆண்டு திட்டத்தில் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. 7ஆம் 5 ஆண்டு திட்டத்துக்கு அப்புறம் தான் பொதுத்துறைக்கு மேலே தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ள நண்பர்களே. இது தனியார் துறை வெற்றிகரமாக அமைந்தது. 5லேருந்து 6 1% இன்க்ரீஸ் பண்ணுவாங்க.
இதனுடைய இலக்கு 5 தான். ஆனால் 1 பாயிண்ட் அதிகரித்து 6% வளர்ச்சி காணப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து ஆண்டு திட்டங்கள் வந்துருக்க நண்பர்களே. இப்போ வந்து அப்பயுமே வந்து ஆட்சி கட்சி மாறி இருக்கும். அந்த டைமில் தான் ஆண்டு திட்டம் கொண்டு இருப்பாங்க. மைய அரசு நிலையற்ற அரசியல் நிறுவியதால் 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த இயலவில்லை. எனவே 1990, 91, 91 to 92 இரு ஓராண்டு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் வந்து 8ஆம் ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த திட்டம் வந்து எப்போ பீரியட்னா 1992 to 97. இது ஒரு வெற்றி பெற்ற திட்டம் நண்பர்களே. இதனுடைய இலக்கு 5.6, அடைஞ்சது 6.8. உங்களுக்கு 8ஆம் ஐந்தாண்டு திட்டம் எதோட முடிவுன்னா 6.8%ஓட இலக்கூட வெற்றி பெற்றுக்கணும் ஞாபகம் நண்பர்களே. இத்திட்டத்தின் புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வந்திருப்பாங்க. LBG 1991 அதை ஒட்டி தான் நண்பர்களே. லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் கொண்டு வந்திருப்பாங்க நண்பர்களே. 9ஆம் ஐந்தாண்டு திட்டம் பார்க்க போகிறோம். இதனுடைய காலம் வந்து 1997 to 2002. இது பாருங்கள், சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி இத்திட்டம் முக்கிய கவனம் கொடுக்கப்பட்டது. இத்திட்டத்தின் இலக்கு 7%. ஆனால் 7% எட்டுப்படவில்லை நண்பர்களே. அது வந்து 5.6ஓட தோல்வி அடைஞ்சிச்சு. 9ஆம் ஐந்தாண்டு திட்டம் 7 அடையில் 5.6%உடன் தோல்வி அடைந்தது. அப்போ தான் என்ன பண்ணுறோம், ஆரம்ப சுகாதாரம், அனைவருக்கும் குடிநீர், ஆரம்ப கல்வி, இதெல்லாம் வந்து 9ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை கொடுத்துருப்பாங்க. சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. 10ஆம் ஐந்தாண்டு நண்பர்களே. அப்போ யார் குடியரசுத் தலைவர் இருந்திருப்பாங்க, அப்துல் கலாம் தான் இருப்பாங்க. துணை குடியரசுத் வந்து ஷேகாவத் இருந்திருப்பாங்க. அதனுடைய காலம் 2002 to 2007. இத்திட்டம் அடுத்த 10 ஆண்டுகளில் தள வருவாயை 2 மடங்காக உயர்த்தி இலக்கை நினைத்தது. 10ஆம் ஐந்தாண்டு திட்டம் 2 மடங்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து மக்கள் தொகை குறைஞ்சிருக்கும், வறுமையை ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பாருங்கள், இத்திட்டம் 2012ஆம் ஆண்டு வறுமை விகிதத்தை 15% குறைக்கும் குறிக்கோளை கொண்டிருந்தது. வறுமை வந்து குறைக்கணும்னு நினச்சிருப்பாங்க. இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 8, ஆனால் அடைஞ்சது 7.2%. இதோடது வந்து ஒரு தோல்வி பெற்ற திட்டம். 10ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்து ஒரு தோல்வி பெற்ற திட்டம். இலக்கு வந்து 8, இது 7.2ஓட பண்ணியிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 11ஆம் ஐந்தாண்டு திட்டம் நண்பர்களே. 2007 to 2012. இதுவுமே ஒரு தோல்வி பெற்ற திட்டம் தான். பாருங்கள், இதனுடைய வளர்ச்சி இலக்கு 8, ஆனால் அடைஞ்சது 7.9% மட்டுமே அடைஞ்சிருக்கும். இது வந்து பாருங்கள், இது முக்கியமானது, விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகும். 11க்கும் 12க்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து தோல்வி பெற்ற திட்டம். 12ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்து பாருங்கள், 12ஆம் ஐந்து 2012 to 2017. இது முதன்மையான நோக்கம் வந்து விரைவான, அதிகமான, உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. அதுலேயும் அப்படி தான் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகும். இதில் நிலையான டிஃப்ரெண்ட் ஆகும் நண்பர்களே. இதன் வளர்ச்சி இலக்கு 8% ஆகும் நண்பர்களே. அதுக்கப்புறம் அதை நிப்பாட்டிட்டு நிதி ஆயோக் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வீடியோன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.